கிறிஸ்பியான ரவா தோசை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதோட 2 கரண்டி மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நான் இப்போது 1/2 கப் தயிர் சேர்த்துருக்கேன். இப்போது நான் ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். அதோட 2 கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து கொட்டிடுங்க. இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு சீரகத்தை எடுத்து கையிலே நசுக்கிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகு எடுத்து அதையும் தட்டி இதோடு சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றி இந்த மாவை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த வெங்காயத்தை அதில் துருவி நல்லா கலக்கிடுங்க. அவ்வளோதான் தோசை மாவு ரெடி. இப்போ கல் காஞ்சதும் அந்த மாவை எடுத்து நம்ம தோசை ஊற்ற போகிறோம். நல்லா முருக விடுங்க. நல்லா கிறிஸ்பியாக வரணும். அவ்வளோதான் நமக்கு தேவை.